இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். அது ஒரு சிலருக்கு மட்டும் இருக்காது, இந்த சபைக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பேசுவார். பல்வேறு ஊடகங்களினூடே பல்வேறு இடங்களிலிருந்து மக்கள் இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியா தத்துருவமா கர்த்தர் அவர்களை தொடுகிறத அவங்க உணருவாங்க. நான் ஒரு அனல் பறக்கிற பிரசங்கம் பண்ணினாலும் ஆவியானவர் உங்களை தொடலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக நீங்களே கர்த்தருடைய மகிமையை தத்துருவமா உங்க சரீரத்தில், ஆவியில, ஆத்மாவில் நீங்க உணர்ந்து விடுதலை அடைகிறீங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியமாக மாறும். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதுவரையிலும் என்னை அழைத்து சென்ற இடங்களில் கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த இடத்திலையும் அவரே மகிமைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் இன்றைக்கு கர்த்தரால் விடுவிக்கப்படணும், அது எனக்கு ஒரு பூரண விடுதலையாக இருக்கணும் அப்படி என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை சம்பூரணமாக நம்முடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில் உணர முடியாமல் நம்ம அவஸ்தைப்படுகிறோம். அது ஊழியக்காரர்களாகிய நானானாலும் விசுவாசிகளாகிய நீங்களானாலும் அதை கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளுவீங்க. ஏனென்றால் இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறதுனால இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து ஜெயம் எடுத்தாலும் நாளைக்கும் நீங்கள் ஜெயம் எடுத்து தான் ஆக வேண்டும். இதுதான் இங்கு நடக்கிற காரியம். ஆனால் இதில் இருந்த ஒரு மாற்று நிலைமை உருவாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உருவாகும். அது உருவாவதற்கு நாம் இன்றைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அந்த மகா பெரிய விடுதலையை நாம் இன்றைக்கு தத்துருவமாய் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உலகம் எங்கும் இன்றைக்கு கன்வென்ஷனுக்கு அளவில்லாத கன்வென்ஷன். அநேக திருச்சபைகளில் உயிர் மீட்சி கூட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்கள் கொத்து கொத்தா, அலை அலையா, அணி அணியா சபையில் சேர்க்கப்படுறாங்க. ஞானஸ்நானம் நடக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எழுப்புதலை நம்மால் உணர முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே தேசங்களிலே ஏற்படுகிற எழுப்புதலை குறித்து சரித்திர ரீதியாக பட்டியலிட்டால் எந்த எழுப்புதலையும் பாருங்க, ஒரு காலத்தில் கொழுந்து விட்டு எரியும் பயங்கரமாக ஒரு பிரகாசத்தோடு அந்த எழுப்புதல் வரும். அப்படியே கொஞ்ச நாளுக்குள்ள மங்கி எறிந்து விடும். இது எதனால் நடக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டா, நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறோம். விதைக்கிற அந்த விதையினுடைய களைகளும் விதைக்கப்படுகிறது. அப்ப இந்த களைகள் இந்த கதிர்களை நெருக்குகிறதுனால சரியான ஒரு அறுவடை வர முடியாம நம்ம அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ பாஸ்டர் அஜிக்குமார் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரை இந்த கலையினால தான் இவ்வளவு பிரச்சனை,
நான் இதை பிடுங்குறேன் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பிடுங்க வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு. இந்த அறுவடைக்கு முன்னே நம்ம என்ன செய்யலாம்? இந்த களையை பிடுங்கி கட்டு கட்டாக கட்டி சுட்டரிக்கப்படுவதே அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கலாம். அப்போ இந்த களையை பிடுங்கணும்னா பயிர் வளர்ந்து இருக்கிறது, அது ஒரு முன்மாறி மழையினாலே இந்த உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த எழுப்புதலனுடைய அடித்தளமே பெந்தைக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையில் அந்த முன்மாறி பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் மழை பெய்தது. ஆமேன். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த தாக்கம், மேல் வீட்டறையில் ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம், அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரையும் அந்த வீடு அசைந்தது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்தார்கள். 120 பேர் அந்த இடத்துல ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதனுடைய 25 மடங்காக 120 இன்று 25, ஒரு 25 மடங்காக 3000 பேர் அன்றைய தினத்திலே சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அது அப்படியே 5000ஆக திரள் திரளாக அந்த நாட்களில் 120,000 பேர் அந்த சபையில் இருந்தாங்க. சில சரித்திர ஆக்கியோன்கள் சொல்றாங்க, அந்த நாட்களிலே ஒவ்வொரு திருச்சபைகளிலும் திரளான ஆத்துமாக்கள் பெருகினாங்க. அந்த எழுப்புதல் எப்ப ஏற்பட்டதென்றால் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டது. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த, அறையை பூட்டி யாருமே காணக்கூடாது என்று நடுங்கிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு எழுப்புதல் முன்மாறி பெய்தது. அது இன்றைக்கு உலகமெங்கும் ஆவிக்குரிய உயிர் மீட்சியை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த எழுப்புதலுக்கு 2 வசனம்தான். ஆமீன் சொல்லுங்களேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 2 வசனம், அதுல 10ல் ஒரு பகுதி தான் அன்றைக்கு நிறைவேறிட்டு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே ஊற்றப்பட்டதை பேதுரு சொல்லி மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த பேதுரு யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து சொன்ன போது மக்களுக்குள்ள உணர்வுண்டாயிற்று. இப்ப நீங்க ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்கிறீங்க. இந்த காரியங்களை எல்லாம் நீங்க பேசுறீங்களே, ஒரு நல்ல பிரசங்கத்தை நாங்க எதிர்பார்த்தோம். எங்க ஆவியில, எங்க ஆத்துமாவில, எங்க சரீரத்துல எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நாங்க எதிர்பார்த்தோம். எங்களுக்கான தீர்க்க தரிசனங்களை நீங்க சொல்லுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். எங்க தலைவலி மாறுறதுக்கு, எங்க பல்லு வலி மாறுகிறதுக்கு, எங்க கைவலி மாறுறதுக்கு கட்டாயம் செல்வீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு சிலருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையாக உங்க பிரசங்கம் இருக்கிறதே இப்பவுமே சோர ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலான ஒரு யதார்த்தமான, நம்ம எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்மாறி எழுப்புதலின் மழையில இன்றைக்கு நீங்க நினைவீங்கன்னா அத்தனை பிரச்சனைக்கும் பரிகாரத்தை பார்க்க முடியும். ஆமேன், ஆமேன். அந்த எழுப்புதலை நம்ம காலத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிரயாசப்பட்டா கோடிக்கணக்கான மக்கள் அழிவு நின்று தப்பு வைக்கப்படுவாங்க. நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நான் பொய் சொல்லல, எங்க சபையில வாரத்துல 2 நாள் ஞானஸ்நானம் நடக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஞானஸ்நானம் நடக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஞான ஸ்நானம் நடக்கும். கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்தது. இனி நாளைய தினத்தில் ஞான ஸ்நானம் நடக்கும். அநேகர் ஞான ஸ்நானம் எடுப்பாங்க. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் எங்க ஒரே சபையில் 4000க்கும் அதிகமானவருக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். உலகமெங்கும் ஆண்டவர் என்னை கொண்டு செல்லுகிற இடங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஞான ஸ்நானம் பெறுறாங்க. எழுப்புதல நாடு தள்ளுவிய, நாடு விட்டு நாடு அது நடக்குது. ஆனா எனக்கு அதுல திருப்தியே இல்லை, திருப்தியே இல்லை. சாதாரணமாக ஒரு வாரத்துக்கு ஒரு நபர் ஞானஸ்நானம் எடுத்தாலே நம்ம சபையில நல்ல திருப்தி ஆகும். ஆனா எனக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாருங்கிறது அந்த 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதல். ஆனா இனி ஏற்பட போகிற அந்த பின்மாறி காலத்து எழுப்புதலில் ஒரு சில கூட்டங்கள் அல்ல, அது இந்தியாவினுடைய கடைகோடி மாவட்டமாகிய கன்னியாகுமரியில ஆரம்பித்தா காஷ்மீரோட நிக்காது. அது காஷ்மீரோட நிக்காது. அந்த எழுப்புதல எந்த நபராலும் அணைத்து போட முடியாத உலக அளவிய ஒரு எழுப்புதல நம்முடைய கண்கள் காணணும். 2 வசனம் சின்ன தீர்க்கதரிசி யோவேலினால சொல்லப்பட்ட 2 வசனம் நிறைவேறின போது, பேதுருவனுடைய பிரசங்கம் வெளிப்பட்ட போது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உருவாகியிருக்குமானால் 2 ஏற்பாடுகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஒரே நேரத்தில் நிறைவேறுகிற ஒரு எழுப்புதலை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி எதிர்பார்க்கணும்? ஏன் அப்படி எதிர்பார்க்கணும்? நான் திரும்ப சொல்றேன். இந்த கூடுகை தேவனால் நியமிக்கப்பட்டது. இன்றைக்கு இரவு ரத்தினம் பால் பாஸ்டர் இங்க பிரசங்கம் பண்ணி இருந்தாருன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா தேவ திட்டம் அதனுடைய ஒரு நல்ல கல்யாண சாப்பாட்டுல ஒரு ரசம் கொடுக்கிறது மாதிரி என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து உங்களுக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு அவர் சித்தம் கொண்டார். அப்போ அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் சில திருச்சபைகளை முன்குறிப்பார். அதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தேவ மனிதர்களை ஆயத்தப்படுத்துவார். நான் சொல்ல முடியும், இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் இந்த பாரம் கண்டிப்பாக இருக்கும். அங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவருக்கும் நிச்சயம் இந்த பாரம் கண்டிப்பாக இருக்கும். இங்க ஒரு பழம், பழுத்த பழம் மாதிரி, எங்க தகப்பன மாதிரி ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். அவருடைய உள்ளமும் இங்க ஏங்கி கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதல நான் சாகிறது முன்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிற நீங்க சிறியோரும் பெரியோரும் அந்த எழுப்புதலை பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பரிகாரத்தை பரிசுத்த ஆவியானவரால மாம்சமான யாவரும் உணரப்போகிற ஒரு எழுப்புதல். இன்றைக்கு ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற அவஸ்தைகளை பார்க்குறீங்க. இன்றைக்கு உலகமெங்கும் போதைப் பொருட்களினால ஏற்படுகிற சீரழிவை பார்க்குறீங்க. தேசமெங்கும் நடக்கிற அருவருப்பினால ஏற்படுகிற தாக்கம், விளைவுகள், இதை பார்த்து பார்த்து இதுக்கு ஏதாகிலும் ஒரு பரிகாரம் வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒரு அதிகமான காரியம், நான் இப்ப பிரசங்கம் தொடங்கி ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம் கூட ஆகல. இந்த 20 நிமிஷத்துக்குள்ள உலகம் எங்கிலும் எத்தனை பேர் மரித்து போனார்கள்ங்கிற கணக்கு எனக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது. ஆனால் பரலோகத்துக்கு கட்டாயம் தெரியும்.
பரலோகத்துக்கு தெரிகிறது போல எத்தனை பேர் பாதாளத்துக்கு போனார்கள் என்று பாதாளத்துக்கும் தெரியும். அந்த கணக்கை கால்குலேட் பண்ணினா 10ல் ஒரு பகுதி கூட பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா அல்லது இளைப்பாறுதலுக்கு போயிருக்கிறாங்களா என்று நம்மால கணிக்க முடியல. இப்ப இன்றைக்கு 10,000 பேர் இந்த ஆராதனை ஆரம்பித்ததிலிருந்து இந்நேரம் வரைக்கும் அல்லது இந்த ஆராதனை முடிகிறது வரைக்கும் 10,000 பேர் உலகமெங்கும் மரித்திருப்பாங்கன்னா 9,000 பேர் எங்க போனாங்க? 1000 பேராகிலும் அட்லீஸ்ட் 1000 பேராக ஒரு 1000 பீப்புள்ஸ், ஒரு 1000 பேர் அந்த பரதீசுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிடுங்க. அப்ப இந்த 9,000 பேருக்கும் உத்தரவாதி யார்? அந்த 9,000 பேரும் உதவாக்கரையா? ஆண்டவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்களா? ஒரே இரத்தத்தால ஒட்டுமொத்த ஜனங்களையும் உருவாக்கினாரே நம்முடைய தெய்வம். அவருடைய இருதயம் இப்ப எப்படி துடிக்கும் என்கிறத நம்ம முதல்ல சிந்தித்தால், இந்த பின்மாறி எழுப்புதல் கண்டிப்பா தேவை. அதற்காக நான் ஒரு சொட்டு கண்ணீரை விடுவேன் என்றால் நம்முடைய கண்கள் காண அந்த மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீங்க எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்து கொஞ்ச நேரம் இன்றைக்கு என்னோடு சேர்ந்து இந்த பிரசங்கத்தில் நீங்க இணைவீங்கன்னா என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னா உங்க மனசாட்சி சொல்லும், நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். நான் எப்படி ஜெபித்தால் இந்த உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் கர்த்தரால ரட்சிக்கப்படுவாங்க என்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்க. நான் அதிகமாக வசனத்தை தான் பேசி கொண்டிருப்பேன். ஆனா விளக்கங்களை, அந்த இருப்பிடங்களை எல்லாம் எடுத்து சொல்லி உங்களை வாசிக்க வைத்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் இந்த சபையில நீங்க வசனத்தினுடைய தெளிவை நன்றாக உங்க போதகர் சொல்லி கொடுத்திருப்பார்கள் என்று நான் நன்கு அறிவேன். காரணம், அவர் எங்க சபையில வந்து போதித்த போதும் VBS நடத்தின போதும் அவருக்குள்ளேயும் அவருடைய துணைவியருக்குள்ளேயும் இருந்த அந்த ஆத்ம பாரத்தையும் வசன நிச்சயத்தையும் நான் தெள்ள தெளிவாக கவனித்தவன். ஆகவே மேலோட்டமாக சில காரியங்களை நான் சொன்னாலும் இந்த காரியத்தை நீங்கள் தேவனே உங்களோடு பேசுகிறார் என்கிற தெளிவடைவீர்களானால் ஒரு மகா பெரிய மாற்றத்தை நம்ம காலத்துல காண முடியும். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க. சொல்லுங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க. அப்போ இந்த அழிந்து போன இந்த ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்கிறத நீங்க உணரணும். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு அந்த வேதனை இருக்கிறத நீங்க புரிந்து அவருடைய இருதயத்தினுடைய துடிப்பை நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே உலகளவிய ஒரு எழுப்புதலை கண்டிப்பாக அனுப்பணும்னு கேட்பீங்க. அதுக்கு முன்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பரலோகம் உண்மை என்கிறத இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரும் ஒத்துக்கொள்ளுவீங்க. உங்களை கையை தூக்குங்க, பரலோகம் உண்மை என்று சொல்றவங்க கை தூக்குங்கன்னா அத்தனை பேரும் கன்ஃபார்மா தூக்குவீங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு பரலோகம், அதை யாரும் மாற்ற முடியாது. அது வேத சத்தியம். அதுக்கு முன்னே நடக்கிற ஒரு காரியம் 1000 வருட ஆட்சி. ஆமென் சொல்லுங்க. அந்த ஆட்சியை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாம்ராஜ்யம் நினைத்தாலும் சாத்தானுடைய சகல ராஜ்யங்களும் ஓரணியில தந்திரமாக எழும்பி நின்றாலும் ஆண்டவருடைய 1000 வருட ஆட்சியை அசைக்கவே முடியாது. அது நடந்தே தீரும். இதை நீங்க மனதில் வைக்கணும்.
இதுக்காக நீங்க மன்றாடணும். மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று கேட்கணும். மணவாட்டியும் ஆமென் அல்லேலூயா கேட்கிறவனும் வா என்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் ஆண்டவரே வாரும் வாரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுல தவறில்லை. கண்டிப்பாக கர்த்தருடைய வருகைக்காக நம்ம எதிர்பார்த்திருக்கணும், காத்து கொண்டுதான் இருக்கணும். ஆனால் திடீரென நினையாத நேரத்திலே கர்த்தர் வருவார். அப்படி வரும்போது இன்றைக்கு கர்த்தர் வந்தால் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, எத்தனை பேர் கைவிடப்படுவாங்க? ஆண்டவர் அழகாக சொன்னார். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, 2 பேர் ஒரே படுக்கையில படுத்திருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்படி பார்த்தா நமக்கு 50% மக்கள் கைவிடப்படுவாங்க என்கிறது கன்ஃபார்மா தெரியுது. ஆனா ஆண்டவர் சொன்ன நோக்கம் அதுவல்ல. ஒருவன் கைவிடப்படுவான். ஆகவே ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று அந்த வார்த்தையை சொன்னார். ஆண்டவருடைய நோக்கம் ஒருத்தன் கைவிடப்படட்டும், 100 பேர்ல 50 பேர் அம்போன்னு கைவிடப்படட்டும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லல. ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியமல்ல. துன்மார்க்கன் சாகிறது அவருக்கு எவ்வளவேனும் பிரியமல்ல. ரகதாரா பகதாரா ஷபகதாரா பகதாரா. ஒருவரும் கெட்டு போறது அவருக்கு பிரியமல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். இதுதே அவருடைய விருப்பம். ஏன்னா என் உடன்பிறப்பு, என்னுடைய உறவினர் ஒருவர் ஐசியூ வார்டுக்குள்ள இருந்தா நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு கொண்டாடி கொண்டிருக்க முடியாது. என் உறவினர், என் நெருங்கின சொந்தம், என் இரத்த உறவு ஒருவர் அவசர வார்டுல உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது என்னால சகிக்க முடியலன்னா ஒவ்வொரு நாளும் கைவிடப்படுகிற, ஒவ்வொரு நாளும் மரித்து பாதாளம் போகிற அந்த மக்களை ஒரே இரத்தத்தால அவருடைய சாயலினால உருவாக்கின அந்த தெய்வம் எவ்வளவு வேதனைப்படுவார் சந்திக்கிறீங்களா? அவர் எவ்வளவு துக்கப்படுவார், அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்களா? அவருடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க இருதயம் உடைக்கப்படும், உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வடி. நம்ம இந்த அழகிய மண்டபம் பட்டணத்தில் எத்தனையோ ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க. இது எந்த தாலுகா எனக்கு தெரியல, இது கல்குளம் தாலுகா. இந்த தாலுகாவில் இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு மிக மிக நெருக்கமானவங்க. அதுலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒன்று விட்ட சொந்தங்களாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நெருங்கின சொந்தங்களாக இருப்பாங்க. உங்க பாஸ்டர் சொன்னது போல நெருங்கின சொந்தமா இருப்பாங்க. அதிலும் இன்னொரு காரியம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்று தமிழ் மக்கள் எங்கு இருந்தாலும் நாம சொல்லுவோம், அது ஒரு தாய் மக்கள். ஆமேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நம்முடைய ஒரு தாய் மக்கள் என்று நாம் சொல்லுகிறது உண்மையானால், நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன நம்ம சொல்றோம்? we are brothers and sisters
நாங்க இந்தியர்கள் சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம அண்டை நாடு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்களை நண்பர்கள் அப்படி என்று சொல்லலாம். சொல்லுங்க, நண்பர்கள் அப்படி என்று சொல்லலாம். அப்போ இந்த உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களும் ஒரே இரத்தத்தால் தோன்றப்பட்டவங்க, ஒரே சாயலால் உருவாக்கப்பட்டவங்க. இந்த ஜனங்கள் இன்றைக்கு உலகம் எங்கும் ஏறத்தாழ 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்கள்ல இன்றைக்கு கர்த்தருடைய வருகை வந்தால் 10% மக்கள் மட்டும் எடுக்கப்பட்டு மற்றவங்க கைவிடப்பட்டால் 700 கோடியே 730 கோடி மக்கள் கைவிடப்படுவாங்க, அல்லது 720 கோடி மக்கள் கைவிடப்படுவாங்க. இதுல இந்த கைவிடப்படுகிறதுனால எங்க கொண்டாட்டம் சொல்றது கேட்டீங்களா? பாதாளத்துல மகா பெரிய கொண்டாட்டம் உண்டாகும். அப்ப பாதாளத்துக்கு கொண்டாட்டம் உண்டாக்குறதுக்காக ஆண்டவர் வரணும் அப்படி என்று நாம விரும்புறோமா? பாதாளத்துக்கு திண்டாட்டம் உண்டாக்கக்கூடிய விதத்துல ஒருவரும் அழிந்து போகாம ஒட்டுமொத்த ஜனங்களும் உலகளவிய ஒரு எழுப்புதல் உண்டாகி பரலோகத்துக்கு போகணும்னு யார் விரும்புவீங்கன்னா, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த பார்வை, கிறிஸ்துவில் இருந்த மனதுருக்கம் யாருக்குள்ள வருகிறதோ அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னே ஒரு எழுப்புதல் உண்டாகி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும். சொல்லுங்க, மாம்ச தேகமுள்ள யாவும். சத்தமே எடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்படின்னா எல்லாரும் காண்கிற விதத்தில் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகம் உள்ள யாவும் அதை ஏகமாய் காணும். மகிமை என்றால் என்ன? அது ஒரு க்ளோரி என்று நாம சொல்லலாம். ஆங்கிலத்தில் மகிமை, அதுக்கு அநேக விளக்கங்கள் சொல்லலாம். ஆனா மோசே சொல்லும் போது யாத்திராகம புஸ்தகத்துல சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகிமையை நீ பார்க்கணும்னா என் முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோட இருந்ததே இல்லை. சொல்லுங்க, என் முகத்தை பார்த்து ஒருவரும் உயிரோடு இருந்ததே இல்லை. என் முகத்தை நீ கண்டிப்பா பார்க்கணும்னா ஒரு இடம் இருக்கு, அது கண்மலையில நீ நிக்கணும். நான் கடந்து போவேன், அந்த கண்மலையின் வெடிப்பினில உன்னை வைத்து கரத்தால மூடுவேன். நீ அப்பொழுது என் முகத்தை பார்க்க மாட்ட, என் முகதுக பார்ப்பாய். அப்ப ஆண்டவருடைய முகத்தை பார்க்கறதுங்கிறது இம்பாசிபிள். அந்த ஆண்டவருடைய மகிமையை காண்கிறதுங்கிறது அரிதான ஒன்றாக இருந்தது. ஆனா எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல மாம்ச என் ஆவியை, ஆமென், இஸ்ரேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். சொல்லுங்க, அப்போ ஆண்டவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்காம இருக்கணும்னா
அவருடைய பரிசுத்த ஆவிய அவர் நம்ம மேல ஊற்றினா மறைக்கவே மாட்டாராம். நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கொள்ளணும். வாழ்க்கையில எப்போதாவது ஆண்டவரை நான் முகமுகமா தரிசித்தேன், என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று எப்பொழுதாகிலும் கர்த்தர் உங்களோடு சொன்னது உண்டோ? தாவீதுக்கு நாத்தானை கொண்டு சொன்னார், உனக்கு நான் வீடு கட்டி இருக்கிறேன். அப்படி உங்களை பார்த்து என்றைக்காகிலும் கர்த்தர் சொன்னது உண்டோ? நான் கொஞ்சம் காட்டமா பேசுறது மாதிரி இருக்கும். ஆனா இந்த காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க இன்றைக்கே ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிப்பீங்க. யாக்கோபு ராத்திரி போராடினது போல போராடி என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறத நான் கட்டாயம் பார்க்கணும், என் காதுல கேட்கணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பிதாவை எங்களுக்கு காண்பிக்கணும்னு கேட்கிறீங்களே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமேன் சொல்லுங்களே, ஆமேன். நீங்க அவரை வசனத்துல பார்ப்பீங்க, அவரை தத்துருவமா பார்ப்பீங்க, கண்டிப்பா பார்க்க முடியும். நான் அவரை எப்படி பார்த்தேன்னு சொல்லட்டுமா? ஜெயிலுக்குள்ள பார்த்தேன். இந்த நாட்டு ஜெயில இல்ல, சவுதி அரேபியா ஜெயிலுக்குள்ள பார்த்தேன். நான் சவுதி அரேபியாவில் கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தேன். இயேசு தேவகுமாரன் என்று நான் அறிக்கையிட்டதினால எனக்கு மரண தண்டனை, அதாவது மரிக்கிறது வரைக்கும் ஜெயிலுங்கிற தண்டனை போடப்பட்டிருந்தது. அப்பொழுது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பியா இருந்தவர் டென்னிஸ், உங்களில் அநேகருக்கு தெரியும். அவர் பார்லிமெண்டத்தில் அவரும் எங்க அப்பாவும் டியரஸ்ட் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்டா தெரியும். அவர் எலெக்ஷனுக்கு நின்னா அவர் ஒரு பக்கத்துல ஜீப்ல, திறந்த ஜீப்ல நிற்பார், அவருக்கு பக்கத்துல எங்க அப்பா நிற்பார். அப்பா கூட போனா தான் அநேக ஓட்டு அவருக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ல இருந்ததுனால எனக்காக அவர் பார்லிமெண்ட்ல என்னை எப்படியாகிலும் அந்த ஜெயிலில் இருந்து விடுதலையாக்குவதற்கு முயற்சி எடுத்த போது அந்த சவுதி அரேபிய அரசாங்கம் சொல்லிட்டு, இது எங்க மார்க்க சம்பந்தமான விஷயத்தில் அவர் எங்கள் மார்க்கத்தை அதிகாரிகளுக்கு முன்பதாக தூசித்ததினால அவரை விடுதலை செய்ய முடியாது. அப்படி என்னதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ அறிக்கை இடுகிறாய், இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல என்று சொன்னா உன்னை நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொன்னா, என் உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து நான் விடுதலை பெறுவதை பார்க்கிலும் அவரை மறுதலிக்காம இந்த ஜெயிலுக்குள்ளே மறித்து அரபிக்கடல்ல என்னை தூக்கி போடுகிறது எனக்கு அதிக மேன்மை என்று நான் நினைத்தேன். ஆனா அதுக்கு முன்ன கர்த்தர் எனக்கு சொல்லி இருந்தார், உன்னை நான் ஆசியா தேசத்துக்கு மாத்திரம் அல்ல அகில உலகமெங்கும் உன்னை கொண்டு போவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணி இருந்தார். அப்ப அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருந்ததினால அது நிறைவேறும் 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 என்று ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நாட்கள் மாதங்கள் கடந்தோடினது. ஒரு நாள் தத்ரூபமாக இயேசு ஜெயிலுக்குள்ளே வந்தார். என்னை அந்த ஜெயிலில் இருந்து விடுவிக்கிறதாக தரிசனம் தந்தார். ஆனா நான் கண் திறந்த போது அதே ஜெயிலுக்குள்ளதான் இருந்தேன். ஆமென். அந்த நாள் அந்த நாட்டு ராஜாவினுடைய பிறந்த நாள். ஆகாசுவேறு ராஜாவுக்கு நித்திரை கலைந்தது போல அந்த நாட்டு ராஜாவுக்கு நித்திரை கலைந்த உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நிரபராதி, ஒரு குற்றம் இல்லாதவன் தண்டனை பெற்றுக் கொண்டிருப்பானால் அவனை விடுவிக்கணும்னு சொல்லி மனதுக்குள்ளே வந்து அத்தனை கைதிகளுடைய பெயர்களை கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு லாட் எடுத்தாங்க. ஒரு கிளிக் பண்ணினதும் அப்பிரயோஜனமான என்னுடைய பெயர் வந்தது. அந்த ஜெயிலுக்குள்ள ஆயிரக்கணக்கான கைதிகள் இருந்தாங்க. அவங்க என்னை அடிக்கிற அடிய என்னை சித்திரவதை பண்ணும்போது
ഒരു വാക്ക് പറഞ്ഞിട്ടങ്ങ് പോയാ പോരെ. നാട്ടിൽ ചെന്ന് നിങ്ങൾ എന്ത് വേണമെങ്കിലും പറയാമല്ലോ. ഈ നാട്ടിൽ നിന്ന് രക്ഷപ്പെടാനായിട്ട് ഒറ്റ വാക്ക് പറഞ്ഞിട്ട് പോയട്ടാ, പോ ചങ്ങാതി. എന്താണ് ഇങ്ങനെ, ആരാണ് ഇതൊക്കെ ഇങ്ങനെ ചെയ്യുന്നത്? எனக்கு வேண்டியவங்க எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த நிமிஷத்துல நாங்க போயிருப்போம். நாங்க செய்த குற்றம் கடுமையான குற்றம். ஆனா அவங்க உங்களிடத்துல இயேசு தேவகுமார் நல்லன்னு சொல்றதுல அந்த ஒரு வார்த்தை தானேன்னு சொன்னாங்க. ஆனா என் மனது சொல்லிட்டு என் ஆண்டவரை மறுதலித்து நான் உயிரோடு வாழ்வதை விட அவர்தான் தேவகுமாரன் என்று சொல்லணும். காரணம், அத்தனை சீஷர்களிடத்திலும் இயேசு கேட்டார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் ஒவ்வொரு வெளிப்பாடு சொன்னாங்க. பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆண்டவர் சொன்னார், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இந்த கல்லின் மேல ஏன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. அப்போ எனக்கு இயேசு தத்துருவமா ஜெயிலில் வந்த ஆமே. அன்றைக்கு நான் என் ஆண்டவரை பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் சொல்லுங்க, இன்றைக்கு வரைக்கும் நான் துக்கப்படும் போது, நான் வேதனையில தவிக்கும் போது, நான் கண்ணை மூடினதும் அந்த மகிமையை கண்ணார பார்க்கிறேன். ஒரு வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கும் போது நான் கண்ணை மூடினதும் தாவீது சொன்னது போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். அந்த அனுபவம் என்னை விட்டு மறையவே இல்லை. நான் வெளியே வந்தேன், சும்மா என்ன அனுப்பலை. பாஸ்டர்கிட்ட கேளுங்க, என்ன இந்தியாவில் சென்றதும் சாகணும்னு சித்திரவதை பண்ணி அடித்து, மொட்டை அடித்து, நான் மும்பையில் வந்தபோது பைத்தியம் பிடித்து நான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். எங்க சொந்தக்காரங்க எப்படியோ ஒரு சாயல் இருக்கேன்னு பார்த்து என்னை கூட்டி கொண்டு வந்து குளிப்பாட்டி என்னை ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க எனக்கு பைத்தியம் பைத்தியம். அப்போ நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன புத்தகம்? சாது சுந்தர் சிங் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தது, வெகு நாள் எரிந்து எதையும் ஒடுக்காமல் அணைந்து போகிறதை பார்க்கலும் வேகமாயறிந்து எதையாகிலும் ஒருக்குவதே மேல். நான் தெருவில் நின்று, எங்க ஊர்ல ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்கள பார்த்து சொல்லுவேன், நீங்க எல்லாரும் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ரட்சிக்கப்படலைன்னா, மறுபடி பிறக்கலைன்னா, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா, கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை நீங்க புசிக்கலைன்னா பரலோகம் போகவே முடியாது அப்படின்னு சொன்னதும் எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பைத்தியமாக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் பாரம்பரிய சபையில அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவர்கள். ஆனா ஆனா எனக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு பெரிய ஒப்பந்தம் இருந்தது. அவருடைய மகிமையை நான் கண்ணார கண்டேன். அணுவா செத்துட்டு இருந்தேன். அத்தனை மருத்துவமனைகளும், திருவனந்தபுரத்தில் இருக்கிற பிரபலமான மருத்துவமனைகள் முதல் தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான மருத்துவமனைகள் வரைக்கும் என்னை கைவிட்டது. என் 2 கிட்னியும் ஃபெயிலிவர், சித்திரவதையினால. என்னுடைய நுரையீரல், லங்ஸ் பல்ஜ் ஆயிட்டு. அப்படி நான் உயிருக்கு துடித்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, என் ஊழியம் முடிந்ததானால், நான் செய்ய வேண்டிய ஊழியம் முடித்து நான் பூரணப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசி ஆனேனானால் என்னை எடுத்துக்கொள்ளோன்னு கேட்டேன். இந்த இரவோடு என்னுடைய உயிர் பெரியும், அவ்வளவு நான் அணுவணுவா செத்துட்டு இருக்கிறேன்னு சொன்னபோது மறுபடியும் தத்துருவமா இயேசு என் அறைக்குள்ளே
கல்வாரியில இறங்கி வந்தார். அன்றைக்கு ஜெயிலில் பிரகாசிக்கிற அந்த பேதுருவுக்கு ஒளிய போல இறங்கி வந்தவர் இப்ப என் வீட்டுல உயிருக்கு போராடி கொண்டிருந்த எனக்கு கல்வாரியில காட்சி தந்த. என் கண் திறந்திருந்தது. அந்த கல்வாரியிலிருந்து வடிகிற அந்த ரத்தம் என் தலைமையில விழும்போது மழை துளி விழுகிறது போல என் உடம்புல ஒரு ஃபீல். ஆனா அது எனக்குள்ள அக்கினி நதியா 7 நிமிடம் ஓடினது. நான் புது மனுஷனானேன். இதுதான் மகிமை. சொல்லுங்க, இதுதான் மகிமை, இதுதான் மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாருக்கும் கிடைக்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்ச தேகம் உள்ள யாவும் அதை ஏகமாய்க்கா. அதை காணணுங்கிறது தான் பின்மாறி காலை எழுப்புதல். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. பிரசங்கம் முடித்தேன் என்று நான் சொல்ல மாட்டேன். என் ஆவியில எப்போ எனக்கு தெளிவு வருதோ அப்ப முடிப்பேன். ஆனா இப்போ உங்க மேல அந்த மகிமை இறங்கி வருவதற்காக நான் தரிசித்த அந்த ஒளி உங்களை சந்திப்பதற்காக அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே பேசிக்கொண்டிருக்கணும். ஆண்டவரை நோக்கி ரத்தம் 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 ரத்தத்தாலே 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 ஜெயம் ரக்கத்தாரா. கத்தரே சொல்லுங்க, கத்தரே பரிசுத்தரே. அந்நிய பாஷை பேசாதவங்க, அந்நிய பாஷை அடையாளம் பெற்றுக்கொள்ளாதவங்க கத்தரே சொல்லுங்க, கத்தரே பரிசுத்தரே ரக்கத்தாரா பக்கத்தாரா. ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே நிக்கணும். நான் சொல்றது அப்படியே சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்க மனதில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறத நீங்க தத்ரூபமா உணர்றதுக்காக அவருடைய மகிமை இன்றைக்கு கண்ணார நீங்க காணணும். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு வெளியரங்கமாகனா தீர்க்க தரிசி அல்ல, எனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபையில இன்றைக்கு எழுப்புதல் ஆரம்பிக்கும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் மேலும் இஸ்ராயேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் இனி என் முகத்தை அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அப்ப இந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருவதற்காக, இப்பொழுது அந்த விடுதலை உங்க மேல இறங்கி வருவதற்காக ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார். கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், உங்களை கொண்டு உலகளவில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டு இந்த கூடுகையை ஏற்படுத்தி ஒன்றுக்கும் உதவாத என்ன, அழைக்கப்படாதிருந்த என்ன ஆண்டவர் அநாதி சிநேகத்தால சிநேகித்து காருண்யத்தை இழுத்து கொண்டு வந்து இந்த சபையில ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும். இது அவருடைய அநாதி தீர்மானம். இதை யாரும் மாற்ற முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். ஒரு மகிமை, ஒரு மகிமையின் வேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. அந்த மகிமைக்குள்ள நீங்கள் இப்பொழுது களி கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தலை முதல் பாதம் வரை கர்த்தருடைய தழும்புகளின் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமை இறங்கி வரப்போகிறது. அந்த கல்வாரி மகிமை இறங்கி வரப்போகிறது. கர்த்தருடைய காயங்களின் வல்லமை இறங்கி வரப்போகிறது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை இன்றைக்கு கட்டளையிடுவார். இது உங்களுடைய அற்புதத்தின் நாள். இது உங்களை ஆண்டவர் சந்திக்கிற நாள். இது ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிற நாள். இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண்கிறீங்க. இன்றைக்கு காண்கிறீங்க. ஓ, பின்மாறி எழுப்புதலில் பெருங்கூட்ட மக்கள் பார்ப்பார்கள். யாரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டியது இருக்காது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒருவனை பார்த்து நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்குள்ளே அபிஷேகம் இறங்கி வரும். பின்மாறி கால அபிஷேகம் இறங்கி வரும். எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் சொல்றத
கொஞ்சம் அமைதலா காது கொடுத்து கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். அந்த எழுப்புதல் வரத்தான் போகுது. ஆனா அதுக்கு முன்ன உங்களை நிரப்ப போறார். ஏன் சொல்லுங்க, ஏன் எல்லாரும் சொல்லுங்க, ஏன் எங்களை நிரப்பி இருக்காரு. உண்மைதான். ஆனா என் கர்த்தர் சொல்லாரு, இது போதாது, இனி ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை, கிருபை மேல ஒரு கிருபைய, மகிமை மேல ஒரு மகிமைய, இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு ஆனந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறார். ஏன் கேளுங்க, எதுக்கு அதை தரணும்? ஏன் தெரியுமா? இந்த பூமிய இயேசு கிறிஸ்து 1000 வருடம் ஆளுகை செய்யும் போது யார் அவரோடு கூட மனவாட்டியாய் ஆளுகை செய்வார்கள் என்றால், அவரோடு கூட, சொல்லுங்க, அவரோடு கூட பாடுகள் சகித்தவர்கள் ஆளுகையும் செய்வார்கள். நான் சொன்ன பாத்தீங்களா? இப்ப நம்ம பாடுகளை சகிக்கிறோம், நிந்திக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், வியாதிப்படுகிறோம். இல்லையா? இல்ல, எனக்கு ஒரு வியாதி இப்ப இல்லை, எனக்கு இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர் என்று சொல்ற ஒருவரை நான் பார்க்க முடியவில்லை. பாடுகளினோட, இப்படி அநேக உபத்திரவங்களினோட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற ஒரு துன்பத்தினோட, சொல்லுங்க, துன்பத்தினோட, உபத்திரவத்தினோட, பாடுகளினோட அவர் தாமே, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவரும் போதுமானவராக உங்களோடு இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, மனவாட்டி தியாகம் செய்யணும், ஒட்டகத்துக்கு தண்ணீர் எடுக்கணும், எலியசருக்கும் வேலைக்காரர்களுக்கும் கொடுக்கணும், தியாகம் சகிக்கிறவளே மனவாட்டி. இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் தியாகத்தோட வந்திருக்கிறீங்க? நீங்க அத்தனை பேர் ஒரு யுத்தம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. உங்க சரீரமே, உங்க வீடு, உங்க சரீரமே உங்களுக்கு எதிரியா இருந்து, எதுக்கு இன்னைக்கு போகணும், நாளைக்கு ஃபைனல் டே தானே, நாளைக்கு சபை ஆராதனையோட போகலாமே, அப்படி என்று உங்களுக்கு எதிராய் திட்டமிட்ட போது அந்த தடையை தாண்டி கொண்டு ஒரு யுத்தம் பண்ணி கொண்டுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. இது உங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தரால் உண்டானது. காரணம், உங்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று முன்குறித்து விட்டார். அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். நீங்கள் அவருடைய மனவாட்டி, மனவாட்டி உத்தமி, மனவாட்டி அநேக பாடுகளினூடே கர்த்தரை பின்பற்றுகிறவர். சிலுவையை எடுத்துக்கொண்டு நீங்க பின்பற்றுறதுனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, எழுப்புதல் வந்ததுக்கு பிறகு நான் பார்த்து கொள்ளுவேன் என்று இருக்காம, எழுப்புதல் வருகிறது வரைக்கும் என்னால் இயன்ற மட்டும் எனக்கு கொடுத்த தாளந்த ரெட்டிப்பாக்கிட்டே இருப்பேன். புதைக்க மாட்டேன். கண்டிப்பாக எழுப்புதல் வரும், கட்டாயம் வரும். ஆனா எழுப்புதல் வந்ததற்கு பிற்பாடு அது உலகளவிய எழுப்புதல் வரும். அது வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க மாட்டேன், அது வரைக்கும் ஓயாம செயல்படுவேன் என்று நீங்க மனவாட்டியாக ஆண்டவர் உங்களை முன்குறித்ததினால இந்த தியாகத்துக்குள்ள வந்துட்டீங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ராஜ மேன்மைய நான்
இழக்கவே மாட்டேன். இப்ப உங்க 2 கைய தலை மேல வைங்க, தலை மேல வைங்க. நானும் வைக்கிறேன். 2 கைய தலை மேல வைங்க. மியூசிக் கொஞ்சம் மைல்டா போடுங்க, மியூசிக் கொஞ்சம் மைல்டா போடுங்க. ரகதாரா பகதாரா. இதுவரைக்கும் உங்க கரந்தான், உங்க கரந்தான் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அதே கரந்தான் இப்ப உங்க தலை மேல இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா உணர்வு உண்டாகும். ஆனா ஆனா இந்த கரத்தால இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாம இருந்திருக்கும். உங்க சரீரத்தில் இருந்த கட்டுகள் உடையாம இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லுகிறத நான் அப்படியே சொல்றேன். உங்களை கருவியாய் பயன்படுத்த போகிறதுனால உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் அவசியம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் பின்மாறி எழுப்புதலுக்காக தேவன் உங்களை முன்குறித்ததினால உங்களுடைய சிரசின் மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் இறங்கணும். நீங்க பின்மாறி காலத்து மழைக்காக சகரியா 10:1 வேண்டுதல் செய்ய போகிறவங்க, அப்பொழுது கர்த்தர் ஒரு மின்னலை அனுப்புவார். சொல்லுங்க, இன்றைக்கு உங்க தலையிலிருந்து பாதம் வர என்னுடைய பலவீனத்தில் அந்த கல்வாரி ரத்தம் இறங்கின போது ஒரு மின்னல் அடிக்கிறது போல ஒரு அக்கினி. அந்த மின்னலை அனுப்பினதும் வயல்வெளியில அவரவருக்கு பயிருண்டாகும்படி மழையை கட்டளையிடுவா. அது எப்ப நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே, அது ஏதோ இனி ஒரு காலத்தில் அல்ல, உங்களுக்கு இன்றைக்கு உலகத்தானுக்கு. சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு உலகத்தானுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அன்றைக்கு நிச்சயம் அந்த பின்மாறி வரும். அதுக்கு முன்னே எனக்குள்ளே ஒரு அபிஷேகம், என் தலை மேல அந்த ஆனந்த தைல அபிஷேகம், எனக்குள்ளே ஆவியானவருடைய அசைவாடுதல், எனக்குள்ளே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தின் மகிமை. நீங்க தயவு செய்து என்னோட சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஏனென்றால் இது ஒரு பிரசங்கம் அல்ல, பிரசன்னம். நான் பிரசங்கிக்க நிக்கல, தேவ பிரசன்னத்தை நீங்க தத்துருவமா உணர்றதுக்காக தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி கொண்டு நிற்கிறேன், கெஞ்சி கொண்டிருக்கிறேன். அதை நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. அதை கர்த்தர் எனக்கு சொன்னா கண்டிப்பா செய்வார். எனக்கு இந்த காலத்துல என்னை தேவன் தேசங்களுக்கு கொண்டு போய் இதையே நீ பிரசங்கம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன். சபைகளிலே ஒரு உயிர் மீட்சியை நான் கொண்டு வர போகிறேன். வெகு வருடமாக பிரயாசப்பட்டும் வெகுவாய் விதைத்தும் கொஞ்சமா இருக்கிறாங்க. ஆனா இனி அப்படி அல்ல. இனி கண்ணீரோட விதைக்கிறதுக்கு அள்ளித்தூவின் விதைய அழுது கொண்டு போவாங்க. அரிக்கட்ட கம்பீரமாய் அறுத்து கொண்டு வர போறாங்க. நீங்க நினைக்கிறீங்க அஜித் பாஸ்டருக்கு இதுதான் சூப்பர் சபை, இனி கொஞ்ச காலத்துக்கு சபை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் ஆவியில முன்னிட்டு சொல்றேன், இது ஒரு ஜெப வீடு மட்டும்தான். நான் எங்க ஆவியில பாக்குறேன். நான் அந்த ஆவியில பாக்குறத நீங்க பார்க்கணும்னா உங்க தலை மேல அந்த மின்னல் அடிக்கும். இன்றைக்கு அது அடிக்கும். உங்க கைய கொஞ்சம் மறக்கணும். கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் அது கொண்டு போனது. உலர்ந்த எறும்புகளை அவனுக்கு காண்பித்தது. ஆண்டவர் கேட்டார், இது உயிரடையுமா? உயிரடையுமா? ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். கர்த்தர் சொன்னார், நீ தீர்க்க தரிசனம் உரை. சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் உரை. உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் இன்றைக்கு சபையில கர்த்தர் தருவார். சபையில் அநேகர தீர்க்க தரிசிகளாக எழுப்புவார். இந்த சபையில் 5 வித ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்புவார். நீங்க வெகு நாள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு எழுப்புதல் ஆரம்பிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற எலும்புகள் உயிரடையும். அது ஒரு மகா பெரிய சேனையாக மாறும். அதற்காக கர்த்தருடைய கரம் இப்ப உங்க மேல அமர போகிறது. யார் மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமர்ந்ததோ, யோவான் மேல அமர்ந்தது. கர்த்தருடைய நாளிலே
அவன் ஆவிக்குள்ளானான். நாளைய தினம் கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள். ஆராதனை வேளையில அநேகரை கர்த்தர் ஆனந்த தைல அபிஷேகத்தால நிரப்புவார். வெளிப்பாடுகள் சபையிலே வெளிப்படும். கையை யாரும் எடுக்காதீங்க, தயவு செய்து கையை யாரும் எடுத்துடாதீங்க. களைப்பா இருக்கும், களைப்பா இருக்குன்னா கையை மறந்துடணும். உங்க கையை நீங்க மறக்கணும். உங்க கை இருக்கிறது வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. உங்க கை தலை மேல கர்த்தருடைய கரம் அமரும். ஆமேன் சொல்லுங்களே, ஆமேன் சொல்லுங்களே. இப்ப அந்த கையை மறந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருடைய கரமாக மாறப்போகிறது. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமர்ந்து தலை முதல் பாதம் வரை கர்த்தருடைய தழும்புகளின் வல்லமை இறங்கும். இதைக்கு முடித்து நான் தனித்தனியா ஜெபிக்கணும்னு கூட எனக்கு அதிக ஆசை இல்லை. தவிர்க்க முடியாததற்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனா இப்பொழுது கர்த்தருடைய தழும்புகளின் வல்லமை உங்க தலைமேல் பாதம் வரை இறங்கி உங்க பலவீனங்கள் மறைந்து ஒரு புது பலன் உங்களுக்குள்ள இறங்குகிறத நீங்க தத்ரூபமா உணர்றீங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நீங்க அதை சரீரத்துல உணர்றீங்க, சரீரத்துல உணர்றீங்க, சரீரத்துல உணர்றீங்க. எஸ் 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 எஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை போல இதோ நீ புதுபல நடக்கிறாய், புதுபல நடக்கிறாய். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, 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 இறங்குகிறது. ராக்கினி, ராக்கினி, ராக்கினி சபை நடுவே, சபை நடுவே ஒரு அக்கினி, அக்கினி விழுகிறது, விழுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை நீங்க இதுவரைக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தீங்க. இப்பொழுது கல்வாரி ரத்தம், கல்வாரி ரத்தம் உங்க மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகளை, உங்க மனசாட்சியில ஒரு பயம், உங்க மனசாட்சியில ஒரு சந்தேகம் எல்லாம் கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. பிளீஸ் 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 சைலண்ட் ப்ளீஸ். கவனிங்க. எனக்கு நல்லா தெரியும், என் தேவன் என்னோடு சொன்னார், நீயும் நிறுத்த முடியாது, சபையாரும் நிறுத்த மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு அக்கினி நதி சபையில ஓடும். அது கர்த்தருடைய வருக வரையிலும் யாரும் அந்த எழுப்புதலை தடுக்க முடியாது. அது என் மகனுக்கு நான் முன்குறித்தது, என் தாசனுக்கு என்று நான் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்ததை காலம் நிறைவேறின போது அதை நான் வெளிப்படுத்துகிறேன். முற்காலங்களிலே இது வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த கடைசி காலத்திலே எபேசியர் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னபடி இது நிறைவேறுகிறது. ஆகவே கவனிங்க, கவனிங்க. அப்போ உங்க மேல ஒரு தழும்புகளின் வல்லமை இறங்கின உடனே கர்த்தருடைய பலன் வந்தது. ஆனா அடுத்து உங்க மேல இறங்குவது கல்வாரி ரத்தத்தின் வல்லமை. அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கின உடனே உங்க மனசாட்சியை இப்ப ஏதோ ஒன்று குத்தி உங்களுடைய உள்ளத்தை கிழித்து உங்களையே உங்களுக்கு சந்தேகம் உண்டாக்கக்கூடிய விதத்துல உங்களால உங்களையே நம்ப முடியல, உங்க மனசாட்சி உங்களையே வேதனைப்படுத்துகிறது. அந்த செத்த கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? அது சுத்திகரிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு மணவாட்டி அந்தஸ்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பார். அந்த மணவாட்டி அந்தஸ்தை நீங்க பெற்று ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு எழுப்புவீங்க. உங்களுக்கு கொடுக்கிற அந்த மகிமை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத, ஒருவரும் எதிர் பேச முடியாத வாக்கையும் வல்லமையும் கொண்டு வரும். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னது போல, நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அந்த வார்த்தை நிறைவேற போகிறது, அந்த வார்த்தை நிறைவேற போகிறது, அந்த வார்த்தை நிறைவேற போகிறது. யோபு சொன்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே மண்ணின் மேல் வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். இப்ப அந்த கண்ணை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்க கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். உங்க காதுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். இனி நீங்க கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா கேட்பீங்க.
இதுவரைக்கும் காணாத தரிசனங்களை நீங்க இன்றிலிருந்து காண தொடங்குவீங்க. உங்க இருதயம் வேறு இருதயமாய் மாறும். உங்க இருதயமும் ஆண்டவருடைய இருதயம் ஒன்றாக மாறும். அப்பொழுது அவருடைய ஏக்கம், அவருடைய இருதய துடிப்பு, அவருக்குள்ள இருக்கிற பாரம், ஐயோ இத்தனை கோடி மக்கள் அழிந்து போகிறார்களே, இவர்கள் அழிவு நின்று தப்புவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு பாரம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படியே அவருடைய அச்சடையாளம், திரும்ப தலைக்கு மேல கைய வைங்க, கிறிஸ்துவனுடைய அச்சடையாளம் உங்களுக்கு தரிப்பிக்கப்படும். உங்களை காண்கிறவர்கள் உங்களில கிறிஸ்துவை காண்பார்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் அவங்க மேல பிரகாசிக்கும். அவங்க மேல பிரகாசிக்கும். உங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசி ஒருவன் சொந்த ஊர்ல கனமடைய முடியாது. ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நான் கனமடையவே வேண்டாம் கர்த்தரே, நீர் கனப்படணும், நீங்க கனப்படணும்பா, நீர் கனப்படணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். சொந்த ஊர்ல கேளுங்க, என்ன கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். கனமடைய முடியாது, ஆனா நான் கர்த்தரை கனப்படுத்துகிறதுனால உங்களையும் கர்த்தர் சொந்த ஊர்ல கனப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டும் போது உங்களுக்கு இருந்த கட்டு உடைகிறத, நீங்க அந்த கையை தட்டும் போது சாத்தானுடைய தலை நசுங்கிற மாதிரி தட்டணும். நீங்க தட்டுறது சும்மா தட்டக்கூடாது. பிள்ளைகளே, பிள்ளைகளே, எஸ் எஸ் எஸ், ஆண்டவருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆலயத்தின் எல்கை எங்கிலும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இதோ எல்கையில் எங்கிலும் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார வல்லமைகள், அசுத்தாவியின் கிரியைகள், இந்த ஊழியத்துக்கு எதிராக இருந்த அத்தனை கிரியைகளும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் சுட்டரிக்கப்படுகிறது. பிள்ளைகளே, எனக்கு வர்ணிக்க முடியாம எனக்குள்ளே வார்த்தைகள் வந்து அதை சரியா வெளிப்படுத்தி நேரத்துக்குள்ள முடிக்க முடியாதுங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் சகல பிரச்சனைக்கும் பரிகாரத்தை கொண்டு வருவேன். உங்க குடும்பத்துல, உங்க குடும்பங்களை கர்த்தர் அடையாளமாக மாற்ற போகிறார். இங்க நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, தூரத்துல உங்க பிள்ளைகள் அல்லது புருஷன் அல்லது உங்களுடைய சந்ததி கடையாந்திரத்துல இருந்தாலும் இந்த அபிஷேகம் அவங்கள தொடும். உங்க குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் உடையும். எப்பேற்பட்ட கட்டுகளானாலும், எப்பேற்பட்ட கட்டுகளானாலும், எப்பேற்பட்ட மந்திரவாத பில்லிசூனிய யாகங்களானாலும், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொண்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை கொண்டு அந்த கட்டு உடைகிறதை நான் பார்க்கிறேன். அந்த கட்டு உடைகிறதை நான் பார்க்கிறேன். பாருங்க, உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கிறத, அதன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறத, நீங்க வெளியே புறப்பட்டு போகும்போது, நீங்க நடந்து போகும்போது விசுவாசிகளால நடக்கிற அடையாளங்களை இனி தத்துருவமா பார்க்க போறீங்க. அன்றைக்கு பேதுரு நடந்தான், நன்றாக கவனிங்க. பேதுரு நடந்தான், அவனுடைய நிழல் பட்ட அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய நிழல் பட்ட அற்புதம் நடந்ததாக வேதத்துல வாசிக்க முடியாது. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன், நல்லா கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியம் செய்வான். கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அந்த அற்புதம் நடந்ததுன்னா, பேதுருவுக்குள்ள நீதியின் சூரியன் இருந்தார்.
அந்த நிழல் தான் பேதுருவனுடைய நிழல் வெளியரங்கமா தெரிந்தது. ஆனா ஒரு நிழல் வெளியே வரணும்னா எங்கிருந்தோ ஒரு ஒளி அந்த மகன் மேல தொடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிந்ததா? நான் சொல்ற கருத்து உங்களுக்கு புரிந்ததா? ஒரு மனிதனுடைய நிழல் படணும்னா கண்டிப்பா சூரியன் அவன் மேல படணும் அல்லது ஒரு வெளிச்சம் படணும். இங்கே நீதியின் சூரியனுடைய அந்த வெளிச்சம் பேதுரு மேல படுது. அதிலிருந்து போகிற அந்த நிழல் தான் அற்புதத்தை நிகழ்த்தினது. சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நீதியின் சூரியன் என் மேல உதிப்பா. அவர் என் மேல உதிப்பா. என்னிடத்திலிருந்து ஒரு நிழல் போகும். அது அநேக அசுத்த வல்லமைகளை அடியோடு அழிக்கும். சாத்தானின் வேர்கள், அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமருங்க. பாஸ்டர், எனக்கு முடிக்கணும்னு ஆசை, ஆனா ஒரு 5-10 நிமிஷம் கூட நான் எடுக்கணும்னு விரும்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப அவசரம் நான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் நான் சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் பிரசங்கத்தை பண்ணவே இல்லை, நான் பின்மாரியினுடைய தாக்கத்தை சொன்னேன். அது உலக அளவில் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜனங்கள் கண்டிப்பா ரட்சிக்கப்பட போறாங்க. அந்த நிகழ்வுக்காக ஆண்டவர் நம்மை மாறப்படுத்துகிறார். இது நம்முடைய இயல்பான குணங்கள் அல்ல. உங்களுடைய கேளுங்க, அவர் என்ன பற்றி சொன்ன கலை வேற ஒன்றும் இல்லை. அவர் இன்டைரக்டா சொன்னார், நான் ஒரு கராத்தே மாஸ்டர். ஆயிரக்கணக்கான வாலிபர்களை வழிவிலக பண்ணி அவர்களை அடிதடியில, வன்முறையில, தீவிரவாதத்தில் தூண்டி விடுகிற ஒரு நபர். வர்ம கலைகளை கற்று தேர்ந்து ஒலிம்பிக்கில் அவார்டு வாங்கிறதுக்காக ராத்திரி பகலாக வர்ம கலை கற்றவர். ஒரு பக்கத்தில் அவருக்கு தெரியும், 1000 பேர் நின்னா அப்படி அசால்ட்டா சிரிச்சுட்டு நான் போவேன். ஒரு 1000 பேர் நின்னா நீ நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுடான்னு சொல்லிட்டு போவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட என்னை, ஆமேன்னு சொல்லுங்க, ஆட்கொண்ட ஒரு தெய்வம். ஆமேன், ஆமேன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நான் உங்களுக்கு இதுவரை சொன்னதன் ரகசியம் என்னவென்றால், அந்த பின்மாறி எழுப்புதல் இந்த தேசத்துல கட்டாயம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. அது காலதாமதமாக கூடாது என்றுதான் கர்த்தர் நம்மை பாரப்படுத்துகிறார். அது நமக்குள்ள உண்டாகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது வேற வெளியே இருந்து வராது, ஆவிக்குரிய சபையில இருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தவான கொண்டுதான் பின்மாறி எழுப்புதல் வருமே. எல்லாமே அந்த மண்டபம் இந்த மண்டபம், நான் அதை குற்றப்படுத்த விரும்பல. அது எரியும், மங்கி எரியும், அணையும், அதோடு முடியும். ஆனால் ஆவிக்குரிய சபையில நல்லா கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதன் வாயிலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களுக்குள்ளே இந்த உணர்வாண்டவர் உண்டாக்க போகிறார். எனக்குள்ள இது நான் சொன்னேன், என் இயல்பை சொன்னேன். நானாக இதை செய்தது இல்லை, என் இயல்பான குணம் இப்படி இல்லைன்னு சொன்னேன். அப்ப எனக்குள்ளே ஒருவர் வந்து என்னை பாரப்படுத்துவது உண்மையானால் இது என்னுடைய ஏக்கம் அல்ல, இது ஆண்டவருடைய நோக்கம். அப்போ ஆண்டவர் இதை நிச்சயம் செய்வார். அதுக்கு ஆண்டவர் அற்பமானவர்களை எடுத்து அற்புதமா பயன்படுத்துவார். இப்போ நியாயாதிபதிகளின் புஸ்தகங்கள்ல உங்களுக்கு தெரியும், ஒரு மனுஷன் கெதியோன். அவனை பராக்கிரமசாலின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஐயோ, நான் என் குடும்பத்துல எல்லாரோடையும் வெஸ்ட், வெரி லீஸ்ட் பர்சன், அவன் வெறும் மோசமானவன், என் குடும்பம் அப்படிப்பட்டது. ஆனா ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் வசனங்களை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. நியாயாதிபதிகள் 6:12 இருந்து அடுத்து 14, அப்படி 16, அப்படியே அடிக்க கொண்டே போகலாம் அவனுடைய வார்த்தைகள். அப்போ அவனோட சேர்றாங்க. அவனோட எக்காலம் ஊதுனா 32,000 பேர் வந்தாங்க. ஒரு பெருங்கூட்டம். ஆண்டவர் சொன்னார், எப்பப்பா இது டூ மச்,
அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயந்தவங்களை எல்லாம் ஓட சொன்னார், ஓடிட்டாங்க. 22,000 பேர் போயிட்டாங்க, மீதி 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இதுவும் சரியில்லை பண்ண. அப்ப என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அந்த ஆற்றை கடந்த போது மெஜாரிட்டியான ஆட்கள் கூட அதுல கவுந்து விழுந்து நக்கி குடிச்சாங்க. கொஞ்சம் பேர் கையில எடுத்து நாய் நக்கிறது போல குடிச்சாங்க. நாய் என்ன சொன்னதும் உடனே பரிசுத்தம் எடுத்துடாதீங்க. அது போல நாய் அருவருப்பானதும் அது ஒரு வித வாதை. அதை வீட்டில் வளர்க்காத, வளர்த்தா நாசம் வரும். முடிச்சுக்கிட்டேன். நான் சிலது அப்படியே குத்தி எடுத்துருவேன். நீங்க நொந்தாலும் மனம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, நான் அதை பேச விரும்பலை. அது ஒரு நாள் எனக்கு தனியாக கூப்பிட்டு கேளுங்க. நான் யூடியூப்ல போட்டிருக்கிறேன். நாயை வளர்த்தவங்க வாழ்க்கையில வந்த வாதையினால, அவங்க வாழ்க்கையில ஊழியத்துல விசுவாச குடும்பங்கள்ல வந்த பிரிவினையின் ஆவிகள் எத்தனை, அதுக்கு பட்டியல் போட்டிருக்கிறேன். ஸோ நான் ஒரு பெரிய ஒன்றும் இல்லை. நான் இதை இன்னைக்கு வேற மேட்டருக்குள்ள வரணும். அப்ப அந்த 300 பேரை 3 படையா படைக்கிறார், பிரிக்கிறார். ஒருத்தர்கிட்டையும் பட்டயம் இல்லை, கிதியோன் இடத்துல பட்டயம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொன்ன போது அங்க ஒருவர் வெட்டுவதற்கு அவங்களுக்குள்ள பட்டயம் இருந்தது. அவங்க வெட்டி செத்துட்டாங்க. ஆமென். ஆண்டவருக்கு கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்ப உங்களுக்குள்ள எழுப்புதல் கொண்டு வரணும்னு ஒரு பயம் இருக்குது. இப்ப பூரா கூட போறான். ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய பயத்தை நீக்கணும்னா, எதிரியனுடைய பாளையத்தில் அவன் ஒருத்தன் சொப்பனம் பார்த்துட்டான். அவன் சொல்றான், டேய் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்துல ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்ப உருண்டு வந்ததுடா. அது நம்ம மீதியானியர்களுடைய அந்த கூடார பாளையத்தை மோதி விழ தட்டிட்டு. அப்போ பலன் இல்லை, கூடாரம் வெரி ஸ்ட்ராங். அதுவும் மீதியானியர்களுடைய கூடாரம். அவங்க வெட்டுக்கிளியை போல ஒட்டகம். அவங்களிடத்துல இருக்கிற வீரர்கள் கடற்கரை மணலத்தினையா இருக்கிறார்கள். ஆனா ஒரு அப்பம் வந்து உருட்டி தள்ளி போட்டதும் அதுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான். அவன் அந்நியவனானாலும் சொல்றான், டேய் இது கிதியோனுடைய பட்டயம். தேவன் நம்மை கிதியோனின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அத்தனை பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த 300 பேரையும் அவங்க புளிமிட்டாயை விழுங்குற மாதிரி முழுங்கிடுவாங்க. அவங்க மீதியானியர்கள் இவ்வளவு ஏராளமா இருக்கிறாங்க. இந்த 300 பேருக்கு காரியம் முடிஞ்சு போச்சு, நம்ம தப்பிச்சோப்பா பிழைச்சோப்பான்னு அந்த 31,700 பேரும் பாவம் புண்ணியம் நாம தப்பிச்சிட்டோம். இவனுடைய ஊத கேட்டு நம்ம போனோம். கர்த்தராக நம்மளை விலக்கி விட்டுட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் கர்த்தர் கிரியை செய்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கும் போது அற்பமான உங்களை கொண்டு உங்க 2 கையில, ஒரு கையில எக்காலம், மறு கையில தீவட்டி, கழுத்துல பானை கவுத்து கட்டி இருப்பான். நான் அப்படி யோசிச்சேன். ஏன்னா அந்த பானைக்குள்ள தீவட்டியை வச்சிருப்பாங்க. பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அத்திய செகண்ட்ல அந்த 300 பானையும் ஒரே நேரத்துல உடைக்கப்பட்ட போது ஒரு ஆற்றம் பாம்பு விழுந்தது மாதிரி அந்த சத்தமும் எக்கால சத்தமும் தொனித்த போது, பட்டயமே இல்லாம அந்த வெளிச்சமும் அந்த பானையும் உடைந்த போது, எக்காலம் ஊதின போது ஒருவர் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன? ஒரு சுடப்பட்ட அப்பா உருண்டு வந்தது. சொல்லுங்க, உருண்டு வந்தது. இன்றைக்கு ஒரு சுடப்பட்ட அப்பா நம்ம தேசத்துல உருண்டு வரும். சொல்லுங்க, உருண்டு வரும். கொஞ்சம் வாயை தரீங்க. நான் கிட்ட வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி என்னை நிர்பந்தப்படுத்தாதீங்க. அடுத்த முறை என்னை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ஒரு அப்பம் உருண்டு வரும். அது வந்தா இந்த உலகத்துல இருக்கிற அந்நிய கிரியை வீழ தட்டும். அதே போல தாவீதை குறித்து 1 சாமுவேல்ல நீங்க வாசிக்க முடியும்.
அந்த நிகழ்வை வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறத தோவால பாஸ்டர் வந்துங்க சொல்றாருன்னு நீங்க அப்படி பார்க்காதீங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தாவீது ஒரு கல்லை எடுத்திருக்கான்னு வச்சுக்கிடுங்க. 5 எடுத்ததுல 1 வச்சுக்கிடுங்க. ஆனா அவனுக்கு முன்ன எப்போதும் கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். கோலியாத்து என்னென்னமோ கொக்கரிக்கிறான். அது இவனுக்கு காதுல கேட்கல. அண்ணன் தம்பி 1000 சொல்றாங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எதிர்மறையான காரியம் காதுல கேட்காது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எனக்கு அவிசுவாசமான வார்த்தை காதுல கேட்காது. சொல்லுங்க, என் காது அவிசுவாசமான வார்த்தை கேட்காது. நான் நடந்து வர்றேன், என்னை பார்த்து சொன்னா இப்பதான் பார்க்கிறேன். எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாஸ்டருடைய அண்ணன், எனக்கும் அண்ணன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உருமாற்றம் உங்களை கொண்டு தேவன் கொண்டு வரப்போகிறார். ஒன்றுக்கு இயலாதவர்களாக இருக்கலாம். அண்ணன்காரங்கூட தம்பிய அற்பமா பேசுறான். அப்பாக்காரர் பெரிய தீர்க்கதரிசிய விருந்து கலைக்கிறார். அவனை விழிக்க கூப்பிடல. நம்ம ஊர்ல விழிக்கல. அதே மாதிரி அவரை கூப்பிடல. ஆனா கர்த்தர் அவரை முன்குறித்தார். ஆண்டவர் அந்த சாமுவேலை கொண்டு அபிஷேகித்தது போல இன்றைக்கு உங்க மேல ஒரு ஆனந்த தைல கொம்பு. சாமுவேலுக்கு 2 வித அபிஷேகம் உண்டு. ஒன்று, குப்பியை கொண்டு சவுலை அபிஷேகித்தான். குப்பி உடையும், கொம்பு நிமரும். நமக்கு ஒரு கொம்பு இருக்குது. சொல்லுங்க, நமக்கு குப்பி இல்லை, கொம்பு. நமக்கு ஒரு கொம்பு இருக்கு. அந்த கொம்பு அபிஷேகம் தான் இன்னைக்கு இந்த சபையில ஊற்றப்படும். பாருங்க, எனக்கு இந்த தகப்பனார் மேல ரொம்ப சந்தோஷம். இவராவது எழும்புறதாவதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் பார்த்தா ரப்பர் பால் மாதிரி தொள்ளுறாரு. இனி அப்படிப்பட்ட காலம் சீக்கிரத்துல வரும். ஆமா, வரும். அதுக்கு தான் நம்ம நிக்கிறோமே. அதுக்கு தான் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ இவனுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், இவனுக்கு ஒரு கல்லே போதும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் இன்றைக்கு உன் தலைய இந்த கல்லை வச்சு வாங்குவேன். ஆமே, கல்லை வச்சு உன்னை வீழ்த்துவேன். உன் பட்டயத்தை எடுத்து உன் தலைய வெட்டுவேன். பூமியில, சொல்லுங்க, பூமியில ஜீவன் உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பூலோகத்தார் யாவரும் காண்பார்கள். விசுவாச வீரனுடைய வாழ்க்கை, சொல்லுங்க, விசுவாச வீரனுடைய வார்த்தை ஏலா. சொல்லுங்க, இயலா. சொல்லுங்க, இயலா. என்னால இயலாத இடத்துல நான் நிக்கிறேன். ஆனா என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பூலோகத்தார் இன்னைக்கு காண்பாங்க. சூப்பரான விசுவாச அறிக்கை நானும் இன்னைக்கு பேசுறேன்னு. பூலோகத்துல எங்கெல்லாம் கிறிஸ்தவ சபை இருக்குதோ அங்க தாவீதை பற்றி சொல்லாத சபையே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சின்ன கல்லை கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு காரணம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு முன்ன இருக்க கோலியாத்து ஒரு பொருட்டே இல்லை. அவனே சொல்றான், நான் என்ன நாயா? அவன் நீ நான் தான். அது நீ சொல்லுங்க, நீ நாய் தான். அதனாலதான் நான் உன்னை கல்லை கொண்டு அடிக்கிறேன். அது சாதாரண கல்லல்ல, மூளைக்கு தலைக்கல். யாக்கோபுக்கு தெரியாது. சூரியன் அணைந்து போயிட்டு அவனோட கூட ஒரு கல்லு போகுது. கல்லை தலைக்க கீழே வச்சு தலைவன மாதிரி யாராவது படுக்க முடியுமா? படுத்தா தான் தூக்கம் வருமா? கல்லு கரடு மரடா எல்லாம் இருக்கும். கல்லை வச்சு யாரும் படுத்துக்க அனுபவம் இருக்காது. ஆனா நான் சொல்ற கல்லு மூளைக்கு தலைக்கல். அது உனக்கு தரிசனங்களை தருகிற கல். இங்கே இந்த கல் அந்த கோலியாத்தை வீழ்த்தி பூலோகத்தார அறிவாங்க. நீங்க சொல்லுங்க, நான் சோட்டா மனுஷன்தான். சொல்லுங்க, நான் தோவாளைய பாஸ்டர் தான். நீங்க சொல்லுங்க, நான் அழகிய மண்டபம் சர்ச்சனுடைய பாஸ்டர் தான். நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் உலக, சொல்லுங்க, உலக ரட்சகர். நான் பிரசங்கிக்கிறது ஒரு கிராமத்து தெய்வத்தை அல்ல,
ஒரு மொழி தெய்வத்தை அல்ல, ஒரு குலத்துக்கு தெய்வத்தை அல்ல, ஒரு நாட்டுக்கு தெய்வத்தை அல்ல. நான் எங்க பிரசங்கித்தாலும் நான் சொல்லுவது உலக ரட்சகரை உலகம் காணோம். இப்போ தானியேல் ஒரு தரிசனத்துக்கு விளக்கத்தை சொல்றார். 2வது அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் கண்ட தரிசனம். அந்த தரிசனத்தின் பொருளை நான் உங்களுக்கு விவரிக்க இயலாது என்று நினைக்கிறேன். நேரம் இல்லை, நான் அதனால விவரிக்கவும் விரும்பவும் இல்லை, சொல்றேன். ஆனா அவர் சொல்றாரு, ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல். சொல்லுங்க, கைகளால். சொல்லுங்க, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். நீங்க இதை எங்க படிக்க முடியும்னா 2வது அதிகாரம் 34, 35 படிக்க முடியும். தானியேல் 2:34, 35. அப்போ அந்த கல் உருண்டு வந்தது. சொல்லுங்க, உருண்டு வந்தது. இதோட முடிக்க போறேன் பாருங்க. உருண்டு வந்தது, அது கைகளால் பெயர்க்கப்படாதது. அப்ப இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல். அவர் மனுஷ சித்தத்தின்படியோ, சொல்லுங்க, மனுஷ சித்தத்தின்படியோ புருஷ சித்தத்தின்படியோ பிறக்காம பரிசுத்த ஆவியினால பிறந்தவர். இப்ப அந்த கல் என்ன செய்யுதுன்னா கைகளால பெயர்க்கப்படாம. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆமென். அதுதான் யதார்த்தமான கல். அது யாரும் எடுக்க வேண்டாம், அது யாரும் பெயர்க்க வேண்டாம். அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அது பெயர்க்கப்பட்டு வரும். அது வந்து எங்க மோதும்னா, இன்றைக்கு உலகத்துல அவியல் கட்சிகள் நிரம்பி இருக்கிற பாரத தேசம் களிமண்ணும் இரும்பும் இங்கதான் மோத போகுது. இங்கதான் ரூட்டே இருக்குது. இந்த இந்தியாவிலிருந்து தான் எழுப்புதல் வரப்போகுது. ஏன்னா இங்கிருந்து தான் உலகம் எங்கும் ஏற்றுமதி செய்யப்படுவது விக்கிரகம் இந்தியாவிலிருந்து தான். கள்ளத்தனமாக அடிக்கடி கடத்திட்டு போறாங்க, அதை பிடிச்சு கொண்டு வராங்க பேப்பர். இது நான் சொல்லல, பேப்பர்ல வர்றது சொன்னேங்க. சண்டைக்கு வந்துடாதீங்க, கோவப்பட்டுறாதீங்க. இப்படி உலகமெங்கும் விக்கிரகங்கள் ஏற்றப்படுகிற ஒரு நாடு இந்தியா. ஆகவே ஒரு கல் வரும், அது உருண்டு வரும். நேபுகாத்நேச்சாருடைய சிலையினுடைய பாதத்தை தான் அடிக்கும். அந்த கல் உருண்டு வந்து அந்த சிலைய மோதும். அந்த சிலைய மோதும் போது தலை தங்கமா இருந்தாலும், வெண்கலம் இருந்தாலும், வெள்ளி இருந்தாலும், இரும்பு இருந்தாலும், வெண்கலமும் எல்லாம் சுக்குநூறாகி எல்லாம் எருக்களத்துல இல்ல அந்த பதற போல, அந்த பதர் பறக்கிறது போல அப்படியே தூள் தூளா பெயரும். சிலையை மோதின, இங்க வார, சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி மீதியை நீங்க சொல்லணும். தோவாலைய நிரப்பிட்டு, அழகிய மண்டபத்தை நிரப்பிட்டு, கன்னியாகுமரிய நிரப்பிட்டு, பெரிய கல் இல்லை, பூமியை நிரப்பிட்டு, பூமியை நிரப்பிட்டு, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. ஏசாயா 11:9, பூமி கர்த்தரை அறிவிக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும். தீர்க்க தரிசனத்தை நான் முடிக்கிறேன், எல்லாரும் எழும்பி நில்லுங்க. சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பும். நம்புறீங்களா? நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாம அழுகிறீங்களா? இனி எத்தனை காலம் ஆண்டவரே இப்படி நாங்க தட்டி தட்டி இப்படியெல்லாம் கண்ணீர் வெடித்து, அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம், எங்க ஒரு எழுப்புதல் கூட்டம், இதை நாங்க செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு நீர் கொடுத்த கடமை. ஆனா எங்க ஏக்கம், சொல்லுங்க, எங்க ஏக்கம். எல்லாரும் வாயத்துறீங்க, முடிக்கிறீங்க. கோவப்பட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் முடிக்க போறேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களால இப்படிப்பட்ட இந்த ஊழியங்களை செய்து திருப்தி அடைய முடியல. ஏனென்றால் தினந்தோறும் பல லட்சம் மக்கள் பாதாளம் போயிட்டு இருக்கிறாங்க. உம்மால அதை பொறுக்க முடியல. யாராவது இதற்காக திறப்பில நின்று ஜபிப்பார்களா என்று நீர் ஏங்கி கொண்டிருக்கிறீர். ஆகவே ஒரு கூட்டம் மக்களாக நாங்க எழும்பி திறப்பில நிற்க போறோம். துரிதமாக இந்த பின்மாறி எழுப்புதலை கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் சிலுவையில சிந்தின ரத்தம்
வீணாகாதபடிக்கு அந்த ரத்தம், ஆண்டவருடைய வார்த்தை, அது பரிசுத்த வேதாகமத்தில் 2 ஏற்பாடுகள், ஓல்டு டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், இந்த 2 ஏற்பாடுகளுக்குள்ளேயும் இருக்கிற ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற ஒரு நாள் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6, 7, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை அசைப்பேன். சொல்லுங்க, வானத்தை அசைக்க போறாரா? அந்த மேல் வீட்டறையை அசைத்த போது, சொல்லுங்க, மேல் வீட்டறையை அசைத்த போது உலகளவிய பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் முன்மழை பெய்தது. ஆனால் இனி ஆண்டவர் ஒரு அறையை அல்ல, வானத்தை, சொல்லுங்க, வானத்தை, அறையை அசைத்த போது அப்படிப்பட்ட எழுப்புதல் வந்தது உண்மையானால் இன்னும் ஒரு தரம் வானத்தை அசைப்பேன். எதுக்கு? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் எல்லாம் பட்டு விழப்போகிறது. இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துல எட்டாம நமக்கு பெரிய கட்டா இருக்குது. எப்படி ஜெபம் பண்ணினாலும், நாங்க எவ்வளவு எடுத்து சொன்னாலும், வசனத்தினுடைய ரகசியத்தை அறிவிக்க வேண்டிய விதத்துல எங்களால் அறிவிக்க முடியல. காரணம் வானமண்டலத்தின், சொல்லுங்க, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிய ஒரு அசைக்க போகிறா. பூமியை அசைப்பா. பூலோகம் அனைத்தையும் மோசம் போக்கின அந்த சாத்தானுக்கு ஒரு பெரிய அசைவு வரும். அடுத்து சமுத்திரத்தை அசைய பண்ணுவா. ஏன்? சமுத்திரத்தில் இருக்கிற கொடிதும் கடிதும் நீண்டதும் கோணலுமான அந்த வலு சர்ப்பத்தை நறுக்க போகிறா. அதன் தலையை நசுக்க போகிறா. சமுத்திரத்தை அசைய பண்ணுவேன். வெட்டாந்தரையை அசைய பண்ணுவேன். வனாந்திரத்துல நல்லா கவனிங்க. அரபு நாடுகளில் ஒரு அசைவு வரும். பெரிய பெரிய வனாந்திரம் எங்க இருக்குன்னா அரபு நாடுகளில். கடந்த ஆண்டுல அநேக அரபு நாடுகளுக்கு நான் சென்றிருந்தேன். அங்கு செல்லும் போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னா, இந்த அரபு நாடுகளில் நான் ஒரு அசைவை உண்டாக்குவேன், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அந்த அரபு நாடுகளில் அப்படியே நடக்கிறதை இன்றைக்கு வரைக்கும் நான் காதார கேட்கிறேன். அதை இப்ப சொல்ல விரும்பவில்லை. காலம் வரும்போது கண்ணார நாம் காணப்போகிறோம். வனாந்திரத்தில் ஒரு அசைவை உண்டாக்குவேன். அடுத்து என்ன சொல்லுகிறார்? சகல ஜனங்களை அசைய பண்ணுவேன். பாருங்க, ஒரு அறையை அசைய பண்ணின போது அந்த முன்மாறி பெந்தைக்கோஸ்தே நாளின் எழுப்புதல் வந்தது. இனி தனிப்பட்ட நபரை அசைய பண்ணுவா. இப்போ எழுப்புதல் எங்கிருந்து வருமா? எனக்குள்ளே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்குள்ளே ஒரு அசைவை உண்டாக்குவா. சகல ஜனங்களாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். இந்த அசைவு உண்டானதுக்கு பிறகு சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை வரணும். அதுக்கு முன்னே வரணும் என்ன நான் கேட்பேன். யாருக்கு வரும் தெரியுமா? பூரணப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க இளைப்பாறுதல்ல போகணும். ரட்சிக்கப்படாம ஒருவரும் கைவிடப்படக்கூடாதப்பா. அதுக்கு முன்னே சொல்லுங்க, அதுக்கு முன்னே ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்துல வந்தாலும் நாம ஆமேன் கர்த்தாவே வாரும் 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 என்று எப்போதும் ஏங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனா நம்ம கெஞ்சணும், தகப்பனே தகப்பனே. எல்லாருக்குள்ள ஒரு அசை உண்டாகி எல்லாரும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவகாசி ஆகணும். விரும்பப்படத்தக்கவர் வரணும். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்தியவானில் வெளிப்படுவான். காலம் அசன்னமாய் பிரியரே, தோறும் நாம் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே, தோறும் நாம் விசுத்தியோடே. சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீரது, காணும் நாம் அந்நாளில் பிரிய பொன்முகம். சேரும் நாம் இன்ப
വീടതിൽ കാണും ഞാൻ അന്നാളിൽ പ്രിയൻ പൊന്മുഖം. വിശുമനവാളൻ നമ്മൾ ചേർക്കുവാൻ മധ്യവാളിൽ വെളിപ്പെടുവാൻ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ, ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. കാലം ആസന്നമായി പ്രിയരേ, ഒരുങ്ങാം വിശുദ്ധിയോടെ. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு பிரசங்கித்தும் ஆசை தீரல்ல, பாடியும் ஆசை தீரல்ல, தீர்க்க தரிசனம் உரைத்தும் ஆசை தீரல்ல, செபித்தும் ஆசை தீரல்ல. ஆனா ஒன்றை மாத்திரம் செய்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறத, உங்களை கர்த்தர் தொட்டு உங்களுக்குள்ள இந்த பக்தி வைராக்கியத்தை வைத்து நீங்க தேவ திட்டத்தில் இணைந்து சாத்தானின் தலையை நசுக்கி என் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. ஒரு கையானாலும் மறு கையில பரிசுத்த வேதாமுகத்தை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க. வலது கரத்தை மட்டும் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய ஏக்கத்தை, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னோட இருந்து கிரியை செய்யும், என்னை பலப்படுத்தும், என்னை கருவியாய் பயன்படுத்தும். நீர் விரும்புகிற விதத்திலே மனையும், பயனுள்ள பாத்திரமாய் மனையும், பின்மாறி எழுப்புதலுக்கு என்னையும் ஒரு பங்காளனாய் மாத்திரம் பயன்படுத்தும். நீர் மகிமைப்படும். துதி காலம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.